ஒரு தனிமனிதன் சிறப்புற்று வாழ்ந்தால் அவன் சார்ந்த சமுதாயமும் மேம்படும். ஒவ்வொரு தனிமனிதன் வளர்ச்சிக்கும் வித்திடுவது ஆன்மீகம்தான். அந்த வகையில் ஆன்மீக வளர்ச்சி உபகுழு நித்திய இல்ல பூஜை, வாராந்திர வழிபாட்டு பிரார்த்தனை, மாதாந்திர கூட்டு பிரார்த்தனை வழிபாடு, வருடாந்திர வழிபாட்டு யாத்திரை, குரு பூஜைகள், 12 திருமுறை பாராயண பெருவிழா போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்து தர்ம கல்வி மாணவர்களை சென்றடைய தரமான இந்து சமய ஆசிரியர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த வகையில் கடந்த ஓராண்டு தவணையில் 7 இந்து தர்ம ஆசிரியர் பயிலரங்குகள் நடத்தப்பட்டுள்ளன. 196 ஆசிரியர்கள் இப்பயிலரங்குகளின் வழி பயனடைந்துள்ளனர். இந்து தர்ம ஆசிரியர் பயிலரங்கின் அடுத்த கட்ட பரிணாமம்தான் இந்து சமய ஆசிரியர் பணித்திற சான்றிதழ் கல்வி. ஆசிரியர்களுக்கு இந்து சமயம் தொடர்பான ஆழமான அறிவையும் தெளிவையும் வழங்கிட வேண்டும் எனும் நோக்கில் இந்த இணைய வழி கல்வி தொடங்கப்பட்டது. 12 மாதங்களில் 24 வகுப்புகளாக நடத்தப்படும் இந்த வகுப்பில் 50 பேர் பயனடைந்து வருகின்றனர். இந்து சமய கல்வியும் விழிப்புணர்வும் இடைநிலைப்பள்ளி மாணவர்களையும் சென்றடைய வேண்டும் எனும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்கான அடிப்படை இந்து சமய பயிற்சி வகுப்பில் 100 மாணவர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து இந்து இயக்கங்களுடனும் சமுதாய அமைப்புகளுடனும் இணைந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் பெரிய அளவில் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழா ஒவ்வொரு கோட்டம் வாரியாக நடத்தப்படுகிறது. இந்து நீ மகத்தானவன் எனும் நிகழ்வு பஞ்சா நிறுவனத்தின் பேராதரவில் 6 மாநிலங்களில் நடத்தப்பட்டது. போக்குவரத்து செலவு, எழுத்து உபகரணங்கள், புத்தகங்கள், கணினி சீருடைகள், தேவைப்படும் குடும்பங்களுக்கு மருத்துவ உதவிகள், மளிகை பொருட்கள், பிற பங்களிப்புகள் ஆகியவற்றுக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கி இந்த ஆண்டு மே மாதம் வரையில் சமூக நலன் பிரிவு 123,640 ரிங்கிட்டை செலவு செய்துள்ளது. இந்து சமுதாய மேம்பாட்டில் மகளிர் மேம்பாடும் மிகவும் அவசியமானதாகும். அந்த வகையில் கடந்த ஓராண்டு தவணையில் திருவிளக்கு பூஜை, சேலை அணியும் பட்டறை போன்ற நடவடிக்கைகள் மகளிர்களுக்காக நடத்தப்பட்டன. வீரமிக்க 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த உலகையே மாற்றி காட்டுகிறேன் என்று முழங்கினார் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர். மாமன்றத்தின் தேசிய இளைஞர் பிரிவு ஆண்டுதோறும் முகாம்களையும் இளைஞர் மேம்பாடு சார்ந்த நடவடிக்கைகளையும் ஏற்பாடு செய்து வருகிறது. கடந்த ஓராண்டு தவணையில் நடத்தப்பட்ட 3 நாள் இந்து தர்ம இளையோர் முகாம், 7 நாள் இந்து தர்ம இளையோர் முகாம் ஆகியவற்றின் வழி 213 இளைஞர்கள் பயனடைந்துள்ளனர். இதனிடையே இளைஞர்கள் தங்களின் பள்ளி சார்ந்த கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் எனும் நோக்கில் 3 வித்திய தரிசனங்கள் நடத்தப்பட்டதில் 74 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். வாரந்தோறும் சந்தித்து பயிற்சி பெற்று கலந்துரையாடுவதற்கு சங்கமம் நடத்தப்படுகின்றது. 13 வயதுக்கு மேற்பட்டோர்களுக்கான சமய வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. இந்துவாக பிறந்த நாம் இந்துவாகவே வாழ்ந்து இந்து தர்மம் காத்து ஒன்றிணைந்து தர்மத்தை நிலைநாட்டுவோம்.